ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நமக்கு இன்னையோட 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் க்ரோச்செட் ஒர்க் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரியில் க்ரோஷே குச்சி ஒர்க் எப்படி போடணும்னு. இன்றைக்கி வந்து நான் பேசிக்கை வந்து சொல்லி கொடுக்குறேன், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணி, அதாவது சாரியில் அந்த டெசல்ஸ் எப்படி வைக்கணும், எப்படி வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பேசிக் பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஜிக்ஸாக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த மாதிரி க்ரோச்செட் ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து நான் துலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து டெய்லரிங் ஷாப்பில் அதாவது கேட்டால் கிடைக்கும். டெய்லரிங் ஷாப்னால் டெய்லரிங் மெட்டீரியல் வாங்குகிற ஷாப்பில் கேட்டிங்கன்னா, இல்லாட்டி ஆரி ஒர்க் மெட்டீரியல் கிடைக்கும் இல்லையா, அந்த ஷாப்பில் நீடில் நம்பர் 10 கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டேன். இப்போது நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை இப்படி இழுக்கும்போது மேலே வந்துடும். அதாவது நீடிலோட தெரியுதா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, அந்த சைடை மட்டும் என்ன பண்ணுவோம், வெளியே இழுத்து ரெண்டையும் இப்போ கட்டி நாட் பண்ணிடுவோம். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்காகவே ஆரி ஒர்க்கில் இருக்கட்டும், எதில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நாட்டு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது கலண்டு வராமல் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி லைட்டாக வந்து ஒரு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி வந்து சுற்றி எடுத்துக்கிறேன் த்ரெட்டை. ஓகே, சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நீடில் இருக்கு இல்லையா, நீடில் எடுத்து அந்த ஹூக் பகுதி நமக்கு வரும் இல்லையா, துளிப்புறன்னா இந்த மாதிரி ஹூக் பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து கீழே பார்த்த மாதிரி விடுங்க. கீழே பார்த்த மாதிரி விட்டிங்களா, இப்போ பாருங்கள் கீழே பார்த்த மாதிரி இருக்கா. இதுக்கப்புறம் வந்து இந்த நீடியில் த்ரெட்டுக்கு மேலே விட்டு இழுக்கிறேன். சரியா, இப்போ பாருங்கள், ஒரு செயின் லூப், அதாவது இது ஒரு செயின் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப பார்த்தா அப்படி, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்து செயின் போடும்போது த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துக்கணும் கையில். அப்போ தான் போட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம செயின் வந்து கவுண்ட் பண்ணணும். 1 இப்படி அப்படியே மேலே இப்படி சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நீடியில் கொண்டு போய் த்ரெட்டுக்கு அடியில் வச்சு மேலே இழுத்து கொண்டு வரேன். த்ரெட்டுக்கு அடியில் வச்சு மேலே இழுத்து கொண்டு வரேன். இந்த மாதிரி வந்து பேசிக்காக நீங்கள் போடும்போது ஒரு 5 செயின் போடணும். ஓகேவா, இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடலாம் பேசிக்காக. இப்போ கொண்டு போய் இந்த நீடியில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது அது எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்கோட அந்த செயின் வந்து செட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லாக். இப்போ பாருங்கள், அந்த நீடில் அப்படி த்ரெட்டை இழுத்து மேலே கொண்டு வந்தால் இப்போ இந்த இதில் வந்து 2 த்ரெட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரெட்டு இப்போ இழுத்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டு இப்போது இதில் வந்து என்ன பண்ணுறோம், கையில் வச்சுருக்க த்ரெட்டை வந்து இழுத்து லாக் பண்ணிக்கிறோம். இது வந்து லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த செயின் வந்து இதோட லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டுக்கு கீழே கொண்டு போய் சுற்றி எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். பாருங்கள், இழுத்துட்டு வரேன். த்ரெட்டுக்கு அடியில் கொண்டு போய் அப்படியே ரொட்டேட் பண்ணி இழுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரோஷே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற வரலையும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து சில்க் த்ரெட்டு. நம்ம சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறனால நமக்கு அங்கங்கே என்னென்னா, அது 5 த்ரெட்டு எடுத்திருப்போம், 5 to 6 எடுத்திருப்போம். அது வந்து என்ன ஆகும்னா, நூல் பிரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக வராது. இப்போ எனக்கு வந்து பழகிட்டனால எனக்கு வந்து தெரியல. இதே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வரும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்து அல்லது ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபால்ஸ் வைப்போம் இல்லையா சாரிக்கு, அந்த ஃபால்ஸ் வாங்கி கூட நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
இது ஜிக்ஸாக் போட்டு தான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த சாரீக்கு ஃபால்ஸ் ஓப்பன்லேயே அந்த ஃபால்ஸ் ஒன்று வாங்கிட்டு அந்த சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு சாம்பிள் கூட அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நான் எப்படி போடணும் அப்படின்னா, ஒத்த படையில் வந்து முடிக்கணும். ஒத்த படைன்னா இப்போ 5 செயினாக நம்ம போட்டு லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 5 செயினாக லாக் பண்ணும்போது அது வந்து நம்ம முடிக்கும்போது 5, 7, 9 அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த டெசல்ஸ் வைக்கிறதுக்கு கேப் வரும். அந்த கேப் விட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ சொல்லும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகும். பாருங்கள் 1, 2 கவுண்ட் பண்ணுறேன் 3, 4 ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 5ஆவதா இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா வேணும். அதனால இன்னும் ஒரு 5 செயின் போடுறேன். இன்னும் ஒரு 5 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிவிட்டு அப்புறமே வந்து எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? லாக் வேறு, எண்ட் நாட் வேறு. நம்ம ஆரி ஒர்க் எப்படியோ அதே சேம் தான். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ நான் லாக் பண்ணுறேன். த்ரெட் அப்படியே நீடில் அடியில் விட்டு த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2 த்ரெட்டு வரும். இப்போ அந்த ஒரு த்ரெட்டை கையில் இருக்க த்ரெட்டை வந்து மேலே இழுக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி எண்ட் நாட் போடணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு செயின் போடுறேன். நார்மலாக நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயின் போட்டு பாருங்கள், செயின் போட்டு மேலே இழுக்கிறேன். இழுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த ரொம்ப மேலே இழுக்கல, ஜஸ்ட்டு வந்து இப்படி செயின், அதாவது நார்மலாக போடுற மாதிரி ஒரு செயின் எடுக்கிறேன். எடுத்துட்டு ரொம்ப மேலே இழுக்காமல் இப்படியே நீடியில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து த்ரெட்டை கட் பண்ணிடணும். சரி, அப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ த்ரெட்டு கட் பண்ணிவிட்டு நீடில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மெதுவாக இழுக்கிறேன். இழுக்கும்போது அந்த நம்ம கட் பண்ண பகுதி மேலே வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் ஆகிடுச்சு. சரியா? நமக்கு வந்து நாட் வேறு, லாக் வேறு. இந்த கேப், அதாவது ஒவ்வொரு செயினும் முடியும் போதும் போடுறோம் இல்லையா, அது வந்து லாக்கு. இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இது வந்து நாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கையில் சுற்றி, இது ஒரு மெத்தட். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் லாக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும்போது த்ரெட்டு என்ன ஆகும்னா இந்த சைடு வந்துடும். வந்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அந்த கட் பண்ண பகுதியை இந்த சைடும், கட் பண்ணாத பகுதி அந்த சைடும். இப்போது இந்த இடத்துல இப்படி கட்டினோன்னா லாக், அதாவது நாட் ஆகிடும். நாட் வந்து விழுந்துடும். அதாவது இந்த மாதிரி நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து எப்பவும் போல் த்ரெட்டை கையில் சுற்றி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நீடில் இருக்கு இல்லையா, கீழே பார்த்த மாதிரி தான் எப்போவும் நீடில் இன்சர்ட் பண்ணணும். கீழே பார்த்த மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டு இதுதான் லாக்கு. சரியா? இப்போ லாக் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 செயின் போட போகிறேன். 1, 2, 3. சரியா? இப்போ 3 செயின் போட்டுட்டு அதே அந்த ஃபஸ்ட்டு என்ன போட்டிருப்போம், அந்த 5 செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதே இடத்துல வந்து அடியில் விட்டு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ அந்த 5 செயின் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு அடியில் விட்டு எடுத்து லாக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு அதாவது நீடிலுக்கு மேலே ஒரு த்ரெட்டு, திரும்ப அந்த கேப் இருக்குல்ல, செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே 2 த்ரெட்டு கொண்டு வரேன் பாருங்கள். அடுத்த இதில் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து இதில் 3 த்ரெட் இருக்கும். ஊசிக்கு மேலே 3 த்ரெட் இருக்கா, 1, 2, 3. இப்போது இந்த த்ரெட்டை இழுத்து 2 த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ பேலன்ஸ் வந்து இன்னும் 2 த்ரெட் இருக்குது. இப்போ இழுத்து 2 த்ரெட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்கு மேலே சுற்றிட்டேன், நீடிலுக்கு மேலே. இந்த செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு அடியில் கொண்டு போய் நீடில், அதாவது மேலே வந்து த்ரெட்டை இழுத்துட்டு வரோம். இப்போ வந்து கையில் இருக்க த்ரெட்டை இழுக்கிறேன். 2 த்ரெட்டுக்கு உள்ளே வர விட்டு இழுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், அகெயின் பாருங்கள், நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட்டை சுற்றுறேன். அதுக்கப்புறம் அந்த செயினுக்கு அடியில் விட்டு மேலே இழுக்கிற த்ரெட்டை. இப்போ 3 த்ரெட்டு இருக்கும். இப்போது நம்ம கையில் இருக்க த்ரெட்டை 2 த்ரெட்டுக்கு உள்ளே விட்டு மேலே இழுக்கிறேன். திரும்ப இன்னொரு டைம் கையில் இருக்க த்ரெட்டை அந்த பேலன்ஸ் இருக்க 2 த்ரெட்டுக்கு மேலே விட்டு இழுக்கிறேன். இங்கே பாருங்கள்,
இப்போ 3 த்ரெட் ஆயிடுச்சா? இப்போது இந்த 2 த்ரெட்டுக்குள்ளே மட்டும் அந்த செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இழுக்கிறேன். இப்போ பாருங்க. இந்த மாதிரி தான் க்ரோச்செட். இது வந்து டபுள் க்ரோச்செட் சொல்லுவாங்க. சரியா? நம்ம 2 டைம் த்ரெட்டை வந்து அதாவது ஒரு டைம் த்ரெட்டை சுற்றுறேன். திரும்ப அந்த இதுக்கு அடியில செயின் போட்டோம் இல்லையா, அந்த பேஸுக்கு அடியில கொண்டு போய் திரும்ப த்ரெட்டு கொண்டு வரேன். அப்போ வந்து நம்மளுக்கு 2 த்ரெட் அந்த இடத்துல நிக்கும். அதுதான் வந்து டபுள் குரோஷே. இதுவே வந்து ட்ரிபிள் குரோஷேன்னா, நீடிலுக்கு மேலே வந்து 2 டைம் சுற்றுவோம். அதுக்கப்புறம் அந்த பேஸ் செயினுக்கு அடியிலேருந்து ஒரு த்ரெட் எடுப்போம் பாருங்க. இப்போ 2 செயின் ஆயிடுச்சா? இப்போ 3 செயின். அதாவது செயின் வேறு, க்ரோச்செட் வேறு. க்ரோச்செட்னா இப்போ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து க்ரோச்செட்டு. செயினுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, பேசிக்காக 5 செயின், அதுதான் வந்து செயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். அப்புறம் போக போக அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆரி ஒர்க் மாதிரி ஸ்டார்டிங்கில். கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து 12 வரணும். அதாவது அந்த பேஸ் செயின் போட்டோம் இல்லையா, அந்த பேஸ் செயின்குள்ளே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 5 செயின்குள்ளே வந்து இந்த மாதிரி 12 டபுள் க்ரோச்செட் வரணும். எனக்கு கவுண்டிங் வந்து 12லேருந்து 15 வரலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 12 to 15 வரலையும் எவ்வளோ க்ரோச்செட் வேணாலும் அந்த 5 செயின்குள்ளே பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். நான் வந்து இப்போ 12ஓட ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 12 க்ரோச்செட் வந்து பண்ணியிருக்கேன். அந்த பேஸ் செயின்குள்ளே 12 க்ரோச்செட் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் தெரியும் இல்லையா, இந்த மாதிரி இழுத்து, அதாவது பேஸ் செயினுக்குள்ளே விட்டு இப்படி மேலே இழுக்கிறோம். ஓகேவா? இப்படி இழுத்துட்டோம்னா இந்த இடத்துல லாக் ஆகிடும். இப்போ வந்து 3 செயின் போடணும். 1 2. ஏன்னா இந்த 3 செயின் போடுற இடத்துல தான் அந்த டெசல்ஸ் இருக்கு இல்லையா, டெசல்ஸ் மேக் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து டெசல்ஸ் ரெடி பண்ணி இந்த 3 செயின் வரும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம கட்டணும். அதுக்காக தான் அந்த 3 செயின் வந்து போடுறோம். இந்த இடத்துல தான் அந்த டெசல்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நான் 3 செயின் போட்டு அதே பேஸ் செயினில் லாக் பண்ணுறேன். சரியா? பாருங்கள், 3 செயின் போட்டு முன்னாடி போட்டோம் இல்லையா அந்த பேஸை, அதுக்குள்ளேயே விட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து அடுத்த பாருங்கள், அதே செயின்குள்ளே தான் விடுறேன். இது 3 அதனால தான் நான் 3 செயின் போட்டேன். ஆல்ரெடி நம்ம போட்டது 5 செயின் அந்த பேஸுக்கு. இப்போ 3 செயின் போடும்போது சைடில் கேப் இருக்கும். இந்த சைடு அந்த சைடு கேப்புக்கு தான் நான் ஒவ்வொரு லாக் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டு நம்ம எப்படி க்ரோச்செட் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். பாருங்கள், ஒரு த்ரெட்டை இழுத்து அந்த 2 த்ரெட்டும் சேர்த்து ஒன்றா உள்ளே கொண்டு போகிறேன். பாருங்கள், நீடிலுக்குள்ளே த்ரெட்டு இப்போ கொண்டு வந்துட்டுனா, இப்போ கையில் இருக்க த்ரெட்டை இழுத்து 2 த்ரெட்டுக்குள்ளே கொண்டு போகணும். 2 த்ரெட்டாக விட்டு வெளியே இழுக்கணும். ஓகேவா? இப்போது கையில் சுற்றிட்டேன். இப்போ வந்து நீடிலுக்கு மேலே த்ரெட்டை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நீடிலுக்கு மேலே திரும்ப அந்த பேஸ்க்கு அடியில் கொண்டு போய் நீடிலுக்கு மேலே கொண்டு வரும்போது 3 இருக்கும் அந்த லூப்பு. 2 லூப்புக்குள்ளே ஒவ்வொரு அந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும். இப்போ பாருங்கள், ஓகேவா? நீடிலுக்கு மேலே கொண்டு போகிறேன். திரும்ப அடியில் கொண்டு வந்து பாருங்கள், அந்த 2 லூப்புக்குள்ளே இழுக்கிறேன். 2 செயினுக்குள்ளேயா வந்து நம்ம த்ரெட்டை, கையில் இருக்க த்ரெட்டை வந்து இழுக்கணும். இப்போ கையில் சுற்றிருக்கேன் இல்லையா, அந்த ஆள்காட்டி விரலில் இருக்க த்ரெட்டை வந்து 2 டைமாக இழுக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி க்ரோச்செட் ஒர்க்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து நல்லா பார்த்தா தான் புரியும். ஏன்னா இது வந்து க்ரோச்செட் ஒர்க்குன்றது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். நமக்கு தெரிஞ்சுக்கிற வரலையும் கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எங்கே போடுவோம்னா, சாரியோட முந்தியில் இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணலாம். பீகாக் டிசைனு நிறைய இதில் டிசைன் வந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் போக போக வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இப்போது வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்த ஒர்க்கு வந்து டபுள் க்ரோச்செட் ஒர்க்கு. இதுவை வந்து க்ரோஷா ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரீ க்ரோஷா குச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் தமிழ் சேனல்ஸ் நிறைய இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் மேக்ஸிமம் வந்து பெங்களூர் சைடு அந்த மாதிரி அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து நிறைய சாரியில் போட்டுப்பாங்க. அதனால்
நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல, இது புரியல அப்படின்னாலும் நெறைய சேனல்ஸ் பாருங்க. இப்போ ஃபைனல் லுக் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்க, இப்போ இந்த மாரி பேஸ் போட்டோமா, இதுதான் பேஸ் செயின். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுக்கு என்ன சொல்றேன்னு. இது வந்து குரோச்செட் ஒர்க். ஓகே. இப்போ அடுத்த வீடியோவுல வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன வந்து குரோஷேல என்னென்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது இல்லாம ஆரி ஒர்க் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு கிளாஸா பார்த்துட்ருக்கோம். அதுவும் பார்ப்போம். இந்த ஒர்க்கும் பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஒர்க் அதிகமா பிடிக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி வீடியோ போடுறேன். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.